Welcome to Easy Way Mathematics channel. Unit 4 Geometry Basic Proportionality Theorem அல்லது BBT தியரம் சொல்லுவாங்க. இன்னும் another name இருக்கு Thales தியரம். சரியா? ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A straight line drawn parallel to a side of a triangle. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை டிஇன்னு உள்ள ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வந்து parallel to a ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிறோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு பிசின்னு உள்ள சைடுக்கு பேரலாக இந்த டிஇ வரைகிறோம். அப்படி வரைஞ்சோன்னா அந்த லைன் வந்து இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ். அந்த லைன் வந்து அதர் டூ சைடில் இன்டர்செக்ட் ஆகுது. எதை இன்டர்செக்ட் ஆகுது? இதில் இந்த பாயிண்ட்லையும் இதில் இந்த பாயிண்ட்லையும் இன்டர்செக்ட் ஆகுது. சரியா? அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைடு இன் த சேம் ரேஷியோ. அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா பேரலாக வரைஞ்சோன்னா இந்த சைட்ஸை ஈக்குவல் ரேஷியோவாக டிவைட் பண்ணும். ஏபின்னு உள்ள சைடையும் ஏசின்னு உள்ள சைடையும் ஈக்குவல் ரேஷியோ அது நிச்சயம் பண்ணால் டிவைட் பண்ணும். சரியா? இதான் இந்த தியரம். ஃபஸ்ட்டு இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இல்லை டின்னு சொல்லக்கூடியது எதுக்கு பேரலாக போட்டிருக்கோன்னா பிசிக்கு பேரலாக போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னா ஏபிசி இஸ் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசியில் டி இஸ் த பாயிண்ட் ஆன் த சைடு ஏபி, அதேமாதிரி இ இஸ் த பாயிண்ட் ஆன் த சைடு ஏசி. அதான் எழுதியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த ரெண்டு சைடும் சேம் ரேஷியோ இருக்கும். அதை எப்படி சொல்லிடலாம்னா ஏடி பை டிபி is equal to AE by EC. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதுன்னா டிஇன்னு உள்ள லைன் வந்து பிசிக்கு பேரலாக வரைகிறோம். சரியா? ட்ரா டிஇ பேரலல் டு பிசி, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அதுக்காக ரீசனாக எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த டி ஆங்கிளும் பி ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். எதனாலனா இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருந்தால் இந்த ரெண்டு லைனும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதான் 1 ஈக்குவலாக போட்டிருக்கோம். அது என்ன ஆங்கிள்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள். சரியா? ஓகே. இப்போ ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடிஇ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். எதனால் ஈக்குவலாக இருக்கும்னா ஆங்கிள் இந்த ரெண்டு எதனால் ஈக்குவலாக இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதனாலன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கிறனால அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். டிஇ பேரலல் டு பிசி. ஓகே. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு எடுத்த மாதிரி ரைட் சைடு இருக்கும். இந்த செகண்ட் ஆங்கிள், இப்போ செகண்ட் ஆங்கிள் எப்படி போடலாம்? ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இது என்ன தான் சேம் ரீசன் தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இதனால் என்ன ரீசன்? அதே சேம் ரீசன் தான். டிஇ பேரலல் டு பிசி. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் வந்து காமன். ஏடிஇ ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஏ வருது, ஏபிசி ட்ரையாங்கிளுக்கும் இந்த தேர்ட் ஆங்கிள் வருது. அதான் ஆங்கிள் ஏ இஸ் காமன். ஆங்கிள் ஏ இஸ் காமன்னால நம்ம இங்கே என்ன எழுதினோன்னா காமன் ஆங்கிள். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அடுத்தது காமன் ஆங்கிளாக இருக்கிறனால என்ன எழுதினா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு போட்டுடலாம். அது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் தான். இங்கே நம்மளுக்கு 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது. அதான் AAA சிமிலாரிட்டி ஃபார்முலா. AAA சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு போட்டலாம். இப்போ சிமிலர்னால் அதுக்கு சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ அது எப்படி எடுக்கலாம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோஷனலாக எப்படி எடுக்கலாம்னா ஏபி பை இதில் ஃபஸ்ட்டு 2 எடுத்தோன்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு 2 ஏபி பை ஏடி ஈக்குவல் டு அதுக்கடுத்து என்ன எடுக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த ரெண்டும். அப்போ இங்கேயும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏசி டிவைடட் பை ஏஇ. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த ஏபின்னு சொல்லக்கூடியதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். ஏபின்னு சொல்லக்கூடிய இதனுடைய டோட்டல் ஏடிக்கும் டிபிக்கும் உள்ள டோட்டல்.
இப்போ ஏபி கேன் பி ரிட்டன் as ஏபி எப்படி எழுதிடலாம்னா இந்த டயக்ராம்லேருந்து ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏசின்னு சொல்லக்கூடியது ரைட் சைடில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. இப்போ இதுக்கு என்ன ரீசன் எழுதலாம்னா ஏபி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி கமா ஏசி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி. ஓகே, இப்போ வந்து நம்ம செப்பரேட் டிவிஷன் பண்ணிடலாம், தனித்தனியாக டிவைட் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னா ஏடி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி ஏஇ டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் அதே மாதிரி இசி டிவைடட் பை ஏஇன்னு எழுதிடலாம். சரியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஏடி கேன்சல் ஆயிரும், ஏஇ கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ இந்த மாதிரி எழுதலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த 1 கேன்சல் பண்ணலாம். இந்த 1 வந்து லெஃப்ட் சைடு -1 வரும், அப்போ அது கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். இந்த 1 கேன்சல் ஆகும். கேன்சலிங் 1 on both side. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அதை எழுதிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. நம்மளுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் வரணும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இந்த மாதிரி வரணும்னா என்ன எடுக்கணும்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் வரணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரணும். அப்போ என்ன பண்ண எடுக்கணும்னா ஃபைனலாக டேக்கிங் ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா சரியா. ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னா அதுக்கு அந்த இந்த டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் சேஞ்ச் ஆகுறது. சரியா? அப்போ என்ன வரும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடைக்கும். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.